ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ராகினி. என்ன பாஸ், இன்னைக்கு பெண்கள் ஜூரிகளா இருக்கிறது சாதாரண விஷயம். ஆனா ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தின அந்த காலத்துல பெண்களோட உடம்ப பத்தி முடிவெடுக்க பெண்கள் மட்டுமே கொண்ட ஒரு குழு இருந்ததுன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. வயிற்றுக்காக மன்றாடுதல் அப்படிங்கிற ஒரு விதியை வச்சு எப்படி தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிச்சாங்க? இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. இங்கிலாந்துல 1140லேயே இந்த பெண் நடுவர் குழு உருவாயிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா அவங்க கர்ப்பமா இருக்கிற பட்சத்துல குழந்தை பிறக்கும் வரை தண்டனையை ஒத்திவைக்க சட்டம் வழி செஞ்சது. 2. அந்த பெண் நிஜமாவே கர்ப்பமா இருக்காங்களா இல்ல தண்டனையிலிருந்து தப்பிக்க பொய் சொல்றாங்களான்னு செக் பண்ற அதிகாரம் இந்த 12 மரியாதைக்குரிய பெண்களுக்கு மட்டுமே இருந்தது. 3. இவங்க வெறும் சாதாரண பெண்கள் இல்ல, அந்த காலத்தோட மருத்துவ நிபுணர்கள். இவங்க சொல்ற தீர்ப்ப நீதிமன்றமே மறுக்க முடியாது பாஸ். 4. ஆஸ்திரேலியால முதலா பயன்படுத்தப்பட்ட ஜூரி சிஸ்டமே இந்த பெண் நடுவர் குழுதான். 1789ல ஆன் டேவிஸ்ங்கிற பெண் திருட்டு வழக்குல சிக்கினப்போ ஜூரி செக் பண்ணிட்டு இவ கர்ப்பம் இல்லன்னு சொன்னதால அவங்க தான் ஆஸ்திரேலியாவுல தூக்கிலிடப்பட்ட முதல் பெண். 5. எலிசபெத் மெக்ரீங்கிற பெண் கொலை வழக்குல சிக்கினப்போ ஜூரிகள் அவங்க கர்ப்பமா இருக்கிறத உறுதி செஞ்சாங்க. அதனால தூக்கு தண்டனை 10 வருஷ ஜெயில் தண்டனையா குறைக்கப்பட்டது. 6. ட்விஸ்ட் என்னன்னா 1800களின் இறுதியில ஸ்டெத்தஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த அதிகாரம் எல்லாம் ஆண் மருத்துவர்கள் கைக்கு மாற ஆரம்பிச்சது. இயந்திரங்கள் வந்த உடனே பெண்களோட நிபுணத்துவம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. 7. 1931ல தான் இந்த ஜூரி சிஸ்டம் முழுசா ஒழிக்கப்பட்டது. ஆனா ஒரு காலத்துல பெண்களோட உயிரை தீர்மானிக்கிற சக்தியா இவங்க இருந்தது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி. பாஸ், அந்த காலத்துல எப்படி ஒரு குழந்தை உயிருடன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? குழந்தை தாயோட வயித்துல முதல்ல அசைறத குவிக்கனிங்னு சொல்லுவாங்க. அந்த அசைவை வச்சுதான் உயிருள்ள ஒரு ஆன்மா உள்ள இருக்குன்னு அந்த பெண் நடுவர்கள் உறுதி செய்வாங்க. இந்த பஞ்ச்லைன் ரெடி. கண்ணா, அன்னைக்கு தாயையும் பிள்ளையும் காப்பாத்த பெண்கள் முன் வந்தாங்க. ஆனா டெக்னாலஜி வந்த உடனே அந்த அதிகாரம் கைமாறிடுச்சு. சட்டம்ங்கிறது ஆண்களோட கோட்டையா இருந்தப்போ இந்த மேட்ரன்ஸ் தான் பெண்களுக்கான ஒரு சின்ன ஜன்னலா இருந்திருக்காங்க. 2026ல இவங்களோட கதைய படிக்கிறது பவர்ஃபுல்லா இருக்கு பாஸ். In a man's world, these women were the ultimate medical supreme court boss. பெண் நடுவர்களோட இந்த அதிகாரம் இன்னைக்கு இருந்தா எப்படி இருக்கும்? உங்களோட ஐடியா என்ன? கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மறைக்கப்பட்ட சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Ragini signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.